SBI JL 1410 வேக்கன்சி தமிழ்நாடுக்கு மட்டும் வந்திருக்கு. லாஸ்ட் 10 வருஷத்துல இல்லாத இந்த அளவு வேக்கன்சி இனிமேல் வருமா அப்படின்னா சான்ஸே கிடையாது. கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. வெறித்தனமா ஒரு நாள் இல்லை ஒவ்வொரு நிமிஷமும் கூட வேஸ்ட் பண்ணாம இந்த 1410 வேக்கன்சிங்கிறத ரொம்ப பெருசா பாருங்க. திருப்பியும் சத்தியமா சொல்றேன், லாஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷத்துல இந்த மாதிரி வந்ததே இல்லை. 300, 200, 170, 100 கூட வந்திருக்கு தமிழ்நாடுக்கு. ஸோ அப்போ நம்ம கையில் எவ்வளோ பெரிய கோல்டன் சான்ஸ் இருக்குது. இன்னும் நெகட்டிவா அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க. செம்மையான சான்ஸ். கண்டிப்பாக இந்த டைம் SBI JE அடிக்கலாம், ஏதாவது ஒரு எக்ஸாம் அடிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம SBI கிளர்க்குக்கான ஆப்டிக்கான ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், நம்மளால் ஒரு 2 மந்த் தான் படிக்கிறோம், 3 மந்த்ஸ் தான் படிக்கிறோம், நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு. அந்த எண்ணத்தை தயவு செய்து விட்டுருங்க. SBI கிளர்க்கில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 1 இயரில் கிளியர் பண்ணவங்க, SBI POவில் கிளியர் பண்ணவங்களாம் அவ்வளோ பேர் இருக்காங்க, 100கணக்கான பேர் இருக்காங்க. அப்போ அவங்களால பாசிபிள்னா ஏன் உங்களால் பாசிபிள் இல்லையா? கண்டிப்பாக முடியும். இவங்க எல்லாருமே நம்மளோட யூடியூப் சேனல் மட்டும் பார்த்து படித்து, நம்ம வீடியோ கோர்ஸ் மட்டும் பார்த்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் இவங்க எல்லாரும். ஸோ உங்களாலையுமே முடியும். நம்ம இப்போ நீங்கள் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நம்மளால் இந்த SBI JE அடிக்க முடியும். நம்ம அப்பா அம்மாவுக்கு இந்த டைம் எக்ஸாம் கிராக் பண்ணி 2027 சொந்த காசில் அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துட முடியும். நம்மளோட ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபுக்கு நமக்கு பிடிச்ச ஒன்று வாங்கி தர முடியும், ஒரு மொபைல் கிஃப்ட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் எஃபர்ட் பண்ணணும். ஒரு நாள் ஒரு சின்ன நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. நம்மளோட சக்ஸஸ் மீட் நடத்த போகிறோம், அதுலேயுமே நான் உங்களை மீட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் இப்போயே விஷுவலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சக்ஸஸ் மீட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி, நீங்கள் ஒரு ஜாப் போகிற மாதிரி, ட்ரைனிங் அட்டன் பண்ணுற மாதிரி, மெயின்ஸ் கிளியர் பண்ணுறப்ப அந்த ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி, இது எல்லாமே நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். ஸோ நம்மளோட எலைட் பாஸ் அதுக்கு ஒரு நல்ல டூல். நீங்கள் SBI அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. சும்மா அது ப்ரொமோஷன் நினைக்காதீங்க, நிறையா பேர்த்தோட லைஃப்பை மாற்றிருக்கு நம்மளோட வீடியோ கோர்ஸ். அதுக்கு பேர் நம்ம எலைட் பாஸ் வச்சுருக்கோம். ஏன் எலைட் பாஸ்னால் அந்த எலைட் பாஸ்க்குள்ளே PDF, மார்க் இன்டர்வியூக்கான கைடன்ஸ், ப்ராக்டிஸ் செட், மார்க் டெஸ்ட் எல்லாமே ஒரு இதில் கம்ப்ளீட்டாக இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான கேப்சூல், பேங்கிங் அவேர்னஸ் கேப்சூல், கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கான கேப்சூல் எல்லாமே A to Z நம்ம இந்த எலைட் பாஸ்க்குள்ளே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒரு பேர் வச்சுருக்கோம். சீரியஸாக சொல்கிறேன், இது ஒரு 7-8 வருஷமாக நம்மளோட ஆப்பில் வீடியோஸ் பார்த்து படித்தவங்க 5000 பேர் இப்போ போஸ்டிங்கில் உட்காந்துருக்காங்க. இவங்களை நான் பார்த்தது கிடையாது, இவங்களை நான் பேசினது கிடையாது. ஜஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒரு பேர் வரும், அந்த பேர் சக்ஸஸ் மீட்டில் பார்ப்போம். இல்லைனா வீடியோஸ் எனக்கு சொல்லுவாங்க, அப்போ தெரியுமே தவிர இவங்க எல்லாருமே நம்ம ஆன்லைன் வீடியோ கோர்ஸ் பார்த்து படித்தவங்க தான். அதனால தான் எனக்கு நம்ம சேனலுக்கு இவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது அந்த எலைட் பாஸில் இருக்கிற வீடியோ கோர்ஸ் தான். இப்போ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறப்ப ஏன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது? SBI அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டில் அவைல் பண்ணிக்கோங்க. மந்த்லி இதுக்காக நீங்கள் ஒரு கம்மியான ப்ரைஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 இயர் 2 இயர்க்கான அக்சஸ் இருக்குது. ஸோ காயின்ஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி தான் நான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாஸ்ட் டைம் நானும் மேமும் ஒரு டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணியிருந்தோம். அது ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தோம், அந்த வீடியோவுமே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். நேற்று நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்ததுனால. அதே மாதிரி August 14 நம்ம சேனலில் 7 மணிக்கு சாயங்காலம் வந்துருங்க. ஒரு சர்ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது 7 மணிக்கு, ஓகேவா? August 14 வெள்ளிக்கிழமை. ஓகே, ஸோ கம்மிங் டு திஸ் பாயிண்ட். ஸோ நமக்கு குவான்ஸ் நியூமெரிக்கல் பில்டிங்னா குவான்ஸ் நமக்கு 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ் ப்ரிலிம்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ப்ராபப்ளி எக்ஸாம் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, அவர் ப்ரெடிக்ஷன் படி உங்களுக்கு September 29 தான் எக்ஸாம் வரணும். 28 or 29, அது செப்டம்பர் லாஸ்ட் வீக் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படின்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கையில் ஒரு 45 to 50 days இருக்கும். பட் இது அதிகம் தான், ரொம்ப அதிகம் தான். ஏன்னா இதுக்கு நடுவில் நம்ம IBPS POக்கு ரெடியாக இருப்போம். கரெக்டாக IBPS POவோட ப்ரிலிம்ஸ்க்கு ரெடியாக இருப்போம். நம்ம பேரலாக IBPS கிளர்க்குமே ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படிங்கிறதுனால இது நீங்கள் பெருசாக ப்ரிலிம்ஸ்க்கு 50 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற சீனே கிடையாது. டேஸ் அதிகமாகவே இருக்குது, 30 நாளோ 20 நாளோ. நம்ம ஆல்ரெடி IBPS ப்ரிலிம்ஸில் படிச்சுட்டு இருக்கோம், IBPS கிளர்க்குக்கும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் SBI PO ப்ரிலிம்ஸ்லாம் நீங்கள் நம்ம பார்த்துருப்பீங்க. கொஸ்டின் அந்தளவுலாம் இருக்காது, ரொம்ப பேசிக்ஸ் லெவலில் தான் ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் இருக்கும். IBPS கிளர்க் லெவலில் தான் இதுவுமே இருக்க போகுது, ஓகேவா? ஸோ இதுக்கு 35 கொஸ்டின்ஸ் 35 மார்க்ஸ் 20 minutes.
இது இந்த டைம் லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ப்ரிலிம்ஸில். ஸோ 2024 வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்லாட்டோட பேப்பர் சிம்பிளிஃபிகேஷனில் வந்து ஒரு 10 கேட்டிருக்காங்கப்பா. டேபிள் டிஐயில் வந்து ஒரு 5 கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு செட்டு டிஐ வந்து டேபிள் கேட்டிருக்காங்க, இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா பார் கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ 2 செட்டு வந்து டிஐ கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 மார்க்ஸ். ஸோ நம்பர் சீரீஸில் ஒரு 3 கொஸ்டினும் அர்த்தமெட்டிக்கில் வந்து ஒரு 12 கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அர்த்தமெட்டிக்கில் வந்து உங்களுக்கு மிக்ஸ்டாக கேட்பாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ ஈச் 1 மார்க்ஸ் மாதிரி. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா 2025லையுமே உங்களுக்கு 2 டிஐ கேட்டிருக்காங்க. ஒன்று 6 மார்க், ஒரு 4 மார்க். ஸோ டோட்டல் 10 மார்க்ஸ். ஓகே. ஸோ மிச்சது பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக்கில் ஒரு 3 கொஸ்டின், அப்ராக்சிமேஷனில் 4 கொஸ்டின். ஓகே, கேஷ்ல டிஐ வேறு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ மிச்ச அலிகேஷனில் ஒரு கொஸ்டின், மிச்சம் எல்லாமே அர்த்தமெட்டிக். ஸோ இதில் வந்து 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன்னா 3 டிஐ, 2 டிஐ, லைன் கிராஃப் 1, பார் கிராஃப் 1, ஒரு கேஷ்லெட் ஒரு 4 மார்க்கு. மிச்சம் எல்லாமே சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு 4 மார்க்கு. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸ் தான். ஒரு 11 சம் வந்து அர்த்தமெட்டிக் ப்ராப்ளமில் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அர்த்தமெட்டிக்கில் வந்திருக்கு. சரி கைஸ், ஸோ இதான் 2 இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட அனாலிசிஸ். ஸோ அப்போ நமக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் படி லாஸ்ட் 2 இயரோட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த 35 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, ஸோ ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2லேருந்து 3 டிஐ வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. கரெக்டாக? ஸோ 35 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு 2லேருந்து 3 செட்டு டிஐ ஸோ மாறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ 10 to 15 மார்க்ஸ் வரும். அதே மாதிரி இப்போ 2024லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லேயே 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தானா. ஸோ அப்படி இருக்கப்ப உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஆர் அப்ராக்சிமேஷன்லேயுமே உங்களுக்கு சொல்ல முடியாது. இந்த டைம் வேக்கன்சிலாம் நிறையா இருக்குது, எப்படினாலும் இருக்கலாம். ஸோ மினிமம் வந்து உங்களுக்கு வந்து 5 to 8 வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். நம்பர் சீரீஸ் ஆர் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லையுமே உங்களுக்கு 3 to 5 கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. மிச்சம் எல்லாமே அர்த்தமெட்டிக். அவங்க சொன்ன மாதிரி 10 or 11. ஸோ 10 to 11 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ இங்கே ஒன்று என்ன அப்படின்னா 2 டிஐ கேட்டாங்கன்னா 10 மார்க்கு, 3 டிஐ கேட்டாங்கன்னா ஒரு கேஸ்கட்ஸோட 15 மார்க் கேட்கலாம். எதுக்குமே ரெடியாக போங்க. பட் டிஐ வந்து நம்ம அடிக்கலாம். இங்கே பிஓ லெவல் மாதிரிலாம் இருக்காது, ஈஸியாக 2 டிஐயுமே அடிச்சுட்டு வரலாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான பேட்டர்னாக இருக்க போகுது ப்ரிலிம்ஸில். இது மெயின்ஸ் அப்படின்னா ஸோ நமக்கு மெயின்ஸ் வந்து 50 கொஸ்டின்ஸ், 50 மார்க்ஸ், 45 மினிட்ஸ். ஸோ 50 கொஸ்டின் வந்து நம்ம 45 நிமிஷத்தில் போடணும். 2025 என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மெயின்ஸோட அனாலிசிஸ் டிஐயில் மட்டும் 23 கொஸ்டின் கேட்டிருக்காங்கப்பா. அதில் கேஸ்லெட் வந்து 4, பை சார்ட்டில் 5, பார் கிராஃப் 4, வைசா டேபிள் அப்படி அதுக்கு பேர் ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண அதை விசா பேஸ் பண்ண டேபிள் 5, ஸ்போர்ட்ஸ் பேஸ் பண்ண கேஸ்லெட் வந்து 5. அது கேஸ்லெட் டு டேபிள் காம்பினேஷனில் 4. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டினில் டிஐயில் மட்டும் ஒரு ஆல்மோஸ்ட் half the கொஸ்டின்ஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், டிஐக்கு இம்பார்ட்டன்ஸ் நிறையா கொடுக்கணும். இங்கே ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, மெயின்ஸாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஆல்மோஸ்ட் half the கொஸ்டின் வந்து மெயின்ஸில் வந்து டிஐ தான். இதுக்கு வந்து என்னோட ப்ராஜெக்ட் பாருங்கள், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆப்பில். ஓகே. ஸோ out of 50 கொஸ்டின் 46% ஆஃப் த பேப்பர் ஃப்ரம் டிஐ தான் லாஸ்ட் இயரோட கிளர்க்கோட அனாலிசிஸில் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுலேயுமே நம்பர் சீரீஸில் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சேம் பேட்டர்ன், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். அது ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன், மெயின்ஸ் பேட்டர்ன் 6 கொஸ்டின். அப்ராக்சிமேஷன்லேயுமே 5 கொஸ்டின். இதுலேயே வந்து ஒரு 11 மார்க் நம்ம எடுத்துடலாம் மினிமம் சொல்கிறேன், ஈஸியாக. ஏன்னா இதில் நீங்கள் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணாலே 11 மார்க் எடுத்துடலாம். குவாட்ராட்டிக்கில் ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டேட்டா சஃபிஷியன்சியில் ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே அர்த்மெட்டிக், ப்ராபபிலிட்டி, ஏஜஸ், சிம்பிள் ஈக்குவேஷன், ஆவரேஜ், மென்சுரேஷன், மிக்சர், ஃப்ராக்ஷன், டைம் அண்ட் ஒர்க், ட்ரெயின்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸ்லாம் ரிமைனிங் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இப்போ உங்களுக்கு சொல்லுங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மெயின்ஸுக்கு டிஐ படிக்கணும்.
நிறையா டிஐ ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா டெய்லியுமே உங்களோட ஷெடியூலில் வந்து பல்லு விளக்குற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கிளியர் பண்ணுறது தான் பார்க்கணும். இந்த ஸ்கொயரு, டேபிள், கியூப் எல்லா ஸ்ட்ராட்டஜிலையும் சொல்கிற மாதிரிலாம் சொல்ல, அதெல்லாம் பிகினர்ஸ்க்கு ஓகே. இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் அதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வாங்க. ஸ்கொயரு, கியூபு, சிம்பிளிஃபிகேஷனு, மல்டிப்ளிகேஷன் ட்ரிக்கு, ஃப்ராக்ஷன் வேல்யூ, இதெல்லாமே ஒரு பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட்டாக டே 1லே தெரியணும். பட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 50,000 ரூபா சம்பளம் வாங்கணும் அப்படின்னா நீ டிஐ ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியே இல்லை. ஒரு நாளைக்கு நீங்கள் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆக தான் போகுது. கரெக்டாக நீங்கள் டிஐ அப்படின்னா ஒரு நாளைக்கு பல்லு விளக்குறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம் மாதிரி 2 வந்து ப்ரிலிம்ஸ் செட்டு, ஓகேவா? 2 வந்து ப்ரிலிம்ஸ் செட்டில் ஒன்று நீங்கள் கிளர்க்காக இருந்தாலும் சரி, பிஓவாக இருந்தாலும் சரி, ஓகேவா? கிளர்க்லாம் ஈஸியாகவே இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும், பிஓ லெவலே பண்ணுங்கள். பட் 2 வந்து மெயின்ஸில் கிளர்க்கு செட்டும் 2 மெயின்ஸில் பிஓ செட்டும் கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும், ஓகேவா? ஸோ அப்கமிங் டேஸில் ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அதுவுமே நீங்கள் மாக் டெஸ்ட் போட்டிங்கன்னா ஓகே. பட் கம்பல்சரி ஒரு 3 to 4 செட், நான் 4 போட்டிருக்கேன், 2 மெயின்ஸ் லெவல், 2 பிஓ லெவல், கம்பல்சரி 4 செட் ஒவ்வொரு நாளைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிதே ஆகணும். ஏன்னா இது எஸ்பிஐ ஜேக்கு மட்டும் இல்லை, இங்கே ஐபிபிஎஸ் பிஓனாலுமே வெயிட்டேஜ் டிஏக்கு தான் அதிகம். ஸோ இதெல்லாமே எனக்கு ப்ராக்டிஸ் சத்தியமாக நிறைய பேர் சொன்னது, சார் எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மார்க் டெஸ்ட்டில் டிஏலாம் எனக்கு சத்தியமாக பிடிக்காது சார், நான் உங்கள் ப்ராஜெக்ட் கே மட்டும்தான் பார்த்தேன் ஆப்பில், அதுவே எனக்கு வந்து ஆப்டியில் வந்து அவ்வளோ ஸ்கோர் வந்துச்சுன்னாங்க. இந்த வீடியோவில் கூட நான் எடுத்துக்காட்டு கூட வைக்கிறேன் அவர் சொன்னதை. கணேஷ் சார் தான் என்னோட குரு. நான் வந்து பேங்கிங் உள்ளார வந்ததுலேருந்தே அவர் தான் குரு. எல்லாமே லேர்ன் பண்ணது அவர்கிட்ட தான். எஸ்பெஷலி மெயின்ஸில் ப்ராஜெக்ட்கே நான் ஒன்று சொல்லணும், அதில் கண்டென்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது. அதாவது ஜஸ்ட் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி அது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பட் அதில் இருக்க அந்த ஒரு 80-90 வீடியோஸ் இருக்கும். அதை நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா எந்த மாதிரி ஒரு மெயின்ஸ் டஃப்பாக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம். டிஐ வந்து ப்ராஜெக்ட் கே பாருங்கள், இதில் சொன்ன எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணிடுவீங்க. இந்த ப்ராஜெக்ட் கேல வந்து நான் எல்லா டைப்ஸும் கொடுத்துருக்கேன். என்னென்ன இருக்கோ வேரியபிள் பேஸ், ஃபனல் பேஸ்ட், ஸ்கேட்டர் கிராஃப், லைன் கிராஃப், பார் கிராஃப், டேபிள், கேஸ்லெட், வென் டயக்ராம், ஆல் டைப்ஸ் ப்ராஜெக்ட் கேல கவர் பண்ணியிருப்பேன். ஒரு 72 டிஐ வந்து மெயின்ஸ் லெவலில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு இதை பார்த்துருங்க, இதை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்குங்க, தப்பு இல்லை. அவ்வளோ ஒரு கையில் ஒரு தங்க முட்டை இருக்குடா வாங்கிக்கோங்கிறேன், உங்கள் இஷ்டம், வாங்குறது வாங்காது. இதை பார்த்துட்டு 7 டி முடிச்சிங்கனாலே நீங்கள் எல்லா டைப்ஸ் ஆஃப் டீல் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மெயின்ஸ் டெஸ்ட்டு, செக்ஷனல் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, இந்த மாதிரி டெஸ்ட்டாகவே எடுங்க. கையில் பிடிஎஃப் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம ஆப்பில் எக்கச்சக்க பிடிஎஃப் ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குது. இல்லை நீங்கள் என்ன டெஸ்ட்டு வச்சுருந்தாலும் சரி, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெய்லியுமே கம்பல்சரி டிஐ ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, சரியா? டெய்லியுமே மினிமம் ஒரு 3 to 5 செட்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீ ஒரு நாள் டிஐ ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா உன் மனசு குத்தணும், ஏன் நீங்கள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னு. சும்மா திருப்பி சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராடிக், அதுவும் வேணும் தான். அது நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு கால் மணி நேரம் அதிகபட்சம் எப்போயாச்சும் மார்க் டெஸ்ட் போடுறப்ப, அவ்வளோதான். மற்றபடி டிஐ தான் நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நியூ பேட்டர்னில் இருக்க ராங் நம்பர், நியூ பேட்டர்னில் இருக்க குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க, ஓகே? ஸோ இது போக வந்து ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறப்ப அர்த்தமெட்டிக் ப்ராப்ளம்ஸ்னால் நீங்கள் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு 10 to 12 கொஸ்டின் இருக்குன்னா அதுவுமே ரொம்ப முக்கியம்தான். ஸோ உங்களோட கோல் எப்படி இருக்கணும்னா, எல்லாத்துலேயுமே ப்ரிலிம்ஸில் 10 to 11 கொஸ்டின்ஸ் கேட்குறான்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 10 to 11க்கு பண்ணாலே ஓகே, இதுவே குட் அட்டம் தான். அதே மாதிரி மெயின்ஸில் வந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்குறான் அப்படின்னாலுமே ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணாலே குட் அட்டம் தான், ஓகே? ஸோ ஓகே, ஸோ ஏன்னா நீங்கள் அவுட் ஆஃப் 50க்கு சார், இப்போ உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, நீங்கள் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸில் அவுட் ஆஃப் 50க்கு, ஸோ லாஸ்ட் இயரோட கட் ஆஃப்லாம் வெறும் 300 வேகன்சிக்கே 97, அதுக்கு முன்னாடி 86 கட் ஆஃப் இருந்துச்சு. ஓவரால் சொல்கிறேன், அவுட் ஆஃப் மெயின்ஸ் கட் ஆஃப் சொல்கிறேன், ஃபிலிம்ஸ் பற்றி பேசலை. அவுட் ஆஃப் 200க்கு லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் வந்து 94, அதுக்கு முந்தின வருஷம் வெறும் 300 வேகன்சி என்னமோ இருந்துச்சு, அதுக்குமே 88. ஸோ இதில் வந்து அவுட் ஆஃப் 88 4 செக்ஷனுக்கு சொல்கிறேன். அப்படி இருக்கப்போ நீங்கள் ஆவரேஜாக ஒரு செக்ஷனில் வந்து நீங்கள் வந்து ஒரு 20+, 25
தாராளமாக வாங்கலாம். 25+ நீங்கள் இதில் காயின்ஸில் வாங்கினாலே பெரிய அட்டம். எப்படி 25 வாங்கலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் படி நீங்கள் வந்து தாராளமாக இதில் வந்து ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் போடலாம். நம்பர் சீரீஸ் 3 நார்மல் ப்ரிலிம்ஸில் கேட்ட மாடல், இன்னொன்று மெயின்ஸ் பேட்டர்ன். கரெக்டாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் போடலாம். ஒரு 4 மினிமம் 4 ஆக்சுவல் போடலாம். அப்ராக்சிமேஷன் 5 அடிக்கலாம். மெயின்ஸ் லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நீங்கள் எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுற? சிம்பிளிஃபிகேஷன் வாட் எவர் டெசிமலில் இருக்கும், ஃப்ராக்ஷனில் இருக்கும், 10 மார்க் அடிச்சிடலாம். அதே மாதிரி குவாட்ராடிக்குமே நியூ பேட்டர்ன் வந்தாலுமே அடிக்கலாம். 13 மார்க். இவ்வளோ டிஐயில் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நான் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஐ வாண்ட் மெமரி பேஸ்ட் ஆஃப் மெயின்ஸ் சார், எனக்கு சால்வ் பண்ணி காமிங்க. நிறையா கமெண்ட் வந்துச்சுன்னா நான் இந்த எல்லாமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன். நான் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கேன், எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு சில டிஐலாம் இதில் பிக் பண்ணிங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவல் ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ் லெவலில் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ தாராளமாக இதில் வந்து ஒரு 2 to 3 செட் அடிக்கலாம்ப்பா. 2 செட்டு நீங்கள் அடித்தாலே பார்த்தீங்கன்னா 10 மார்க் வந்துடும். அவுட் ஆஃப் 5 செட்டில் நான் சொல்கிற மாதிரி ஐபிபிஎஸ் ப்ரிலிம்ஸ், எஸ்பிஐ ப்ரிலிம்ஸ் லெவலில் மாதிரி தான் இருந்துச்சு. சத்தியமாக நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதுவே 23 மார்க் வந்துடும். இது போக நீங்கள் சில்லறையா இதெல்லாம் 2-3 சம் போட்டாலே 25+ ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு மாக் டெஸ்ட் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சரி, செலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி கொஸ்டினை செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 50 days வந்து நீங்கள் வந்து எஸ்பிஐ ஜேஏக்கே படிக்க போகிறதில்ல. ஏன்னா ஸ்ட்ராட்டஜியுமே அப்படின்னு நான் சொல்லலை. ஏன்னா அடுத்தடுத்து வரிசையாக எக்ஸாம் வருது. அப்படிங்கிறப்ப எல்லா எக்ஸாமுக்கும் ஆப்டி ஒன்று தான், லெவல் ஆஃப் தான் மாறப்போதே தவிர. அப்படி இருக்கப்ப ஏன் நீங்கள் வந்து டிஏ ப்ராக்டிஸ் பண்ணாமல் இன்னும் சும்மா சிம்பிளிஃபிகேஷனே பார்த்துட்டு இருக்கீங்க? அத்தமெட்டிக் சம்மில் பர்சன்டேஜ் ரேஷியோ தாண்டி வேறு டாப்பிக்கே போக மாட்டீங்க. ஸோ அப்போ இது எல்லாமே நமக்கு ஒரு லெசன். 1400 வேக்கன்சிங்கிறது அவ்வளோ விளையாட்டு சேவை இல்லை. என்னமோ அவன் புண்ணியத்தில் அவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்ப ஏன் நம்ம கிராக் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம சேனலில் அடுத்து போகிற எல்லாத்தையுமே பாருங்க. ஒன்று வீடியோ கூட மிஸ் பண்ணிடாதீங்க. ஷுவராக அதுக்கு நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் கொண்டு வருவேன். இன்னும் எக்ஸாம் டைம் நிறையா இருக்கிறதுனால இது சம்மந்தமான இதே லெவலில் உள்ள செஷன்ஸ்லாம் நிறையா கொடுக்க போகிறேன். நான் அடுத்த ஒரு 3 to 4 months ஃபுல்லாகவே உங்களோட தான் இருக்க போகிறேன். அதில் நான் தெளிவாக இருக்கேன். நான் எல்லார் வீட்லேயும் சொல்லிட்டேன், இந்த ஃபேமிலி ப்ரோக்ராம் ஈவெண்ட்டு எதுவுமே கூப்பிடாதீங்க. பிப்ரவரி வரைக்கும் ரிசல்ட் வரைக்கும் நான் இங்கே இருந்துக்கிறேன், இந்த கிளாஸ் ரூம்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு. நான் அவங்க கூட டெடிகேஷனாக அவங்க கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. நீங்கள் ரெடியா அப்படிங்கிறது தெரில. நான் எஃபர்ட் போட போகிறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.